இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை பற்றி பார்க்குறோம். இந்த ஃப்ரண்ட்டில் 1 2 3 டாட் போட்டிருக்கோம். நீங்கள் 4 டாட் போட்டு ப்ளவுஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட இது. இப்போ இதில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் லென்த்து இங்கேருந்து ஆரம்பித்து இது வரை தான் எடுக்கணும். இதுக்கு கீழே பேண்ட் வரும். அந்த பேண்டை இந்த ஃப்ரண்ட் லென்த்தோடு நம்ம எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஷோல்டர் டு இந்த மிடில் வரை தான் உங்களோட ஃப்ரண்ட் லென்த். பிரெத்து, ஷோல்டர் வித் எல்லாம் நம்ம பின்னாடிக்கு என்ன எடுத்தோமோ அதையே தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நெக்கோட அளவை எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் நெக் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ஃப்ரண்ட் நெக். இது லெஃப்ட் சைட் பீஸ், ரைட் சைட் பீஸ். நான் இங்கே டாட் போட்டுருக்கிறேன். இங்கே நான் டாட் போடாமல் ப்ளைனாக வச்சுருக்கேன். ஓகே, நெக். ஏன்னா நெக்கு வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் எல்லாருக்கும் சேமாக வராது. மாறி மாறி நெக்கை எடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்து லென்த் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் தான் ஃப்ரண்ட்டில். அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து இந்த டாட் போடுறதுக்குரிய மெஷர்மெண்ட்டு. டாட் போடுறதுக்கு ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு ஒரு அளவு ப்ளவுஸில் கரெக்டான டாட் இருந்தால் இந்த உக்கு வைக்கிற ஏரியாவிலேருந்து இது எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்கிறது தான் டக்கோட டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் டக்கோட லென்த்து. ஓகே, அப்புறம் உள்ளே எவ்வளோ பிடிக்கிறோங்கிறது தான் டக் வித்து. இந்த டக் வித்து, டிஸ்டன்ஸ், லென்த்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மீடியத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அது நம்ம அளவு எடுக்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். அப்போ ஃப்ரண்ட்டில் எடுக்க வேண்டிய அளவு ஃப்ரண்ட் லென்த்து, ஃப்ரண்ட் நெக்கு, டக் லென்த்து, டக் டிஸ்டன்ஸ், டக் வித்து உள்ளே பிடிக்கிறது.